தொடர்ந்து களத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி எழுச்சி எல்லா இடத்துலையும் இருக்குது, கூட்டம் எல்லா இடத்துலையும் வருது. தொடர்ந்து தாவேக்கா மேலே வைக்கக்கூடிய விமர்சனமே கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமா? அப்போ வாக்கா மாறணும் அப்படின்னா அதற்கான வியூகமாக தாவேக்கா களத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி தானே தொடர்ந்து முன்வைக்கப்படுது. திமுகவுக்கு கூட்டமே இல்லாமல் வாக்கா மாறும் பொழுது எங்களுக்கு வர கூட்டம் வந்து வாக்கா மாறாமல் இருக்குமா? கூட்டம்ங்கிறது வந்து ஒரு தலைவனை பார்க்குறதுக்கு இல்லை, ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு இல்லை. அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். எப்பயுமே ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான தேர்தல் வந்து உருவாகும், ஒரு 50 வருஷத்துக்கு உருவாகும். காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது அண்ணான்னு ஒருத்தர் தேவைப்பட்டார். அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞரை தேர்ந்தெடுக்கும் பொழுது செய்த தவறுக்காக எம்ஜிஆர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு அனுபவம் இருக்குது, அனுபவம் இல்லை, இதெல்லாம் மக்கள் பார்க்காம ஒரு தலைவனை வந்து எங்கே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர் நல்லவரா கெட்டவரா. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77ல் கலைஞரோட ஸ்ட்ரென்த் என்ன? அண்ணா உருவாக்கிய கட்சி 49ல் உருவாக்கி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு 200 எம்எல்ஏவை கையில் வச்சிருக்கிறாரு. 200 எம்எல்ஏ மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆட்சி அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் எந்த விதமான ஒரு ஒரு கட்சி என்கிற கட்டமைப்பே இல்லாமல், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனால் அதுக்கான கட்டமைப்புக்கான வலு பார்த்தீங்கன்னா திமுகவை கம்பேர் பண்ணும்போது அண்ணன் செங்கோட்டையனோட பேசும்போது சொல்லுவார், நான் கேட்பேன் அடிக்கடி அந்த 76 75 காலகட்டம்லாம் எப்படி இருந்துச்சு, 78 காலகட்டம்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சொல்லுவார், இப்போ என்னென்னலாம் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் எம்ஜிஆர் வந்து ஃபேஸ் பண்ணார். அப்போ கலைஞர்கிட்ட கட்டமைப்பு, பணபலம், ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, ஆனால் உண்மை இல்லை. எம்ஜிஆர் கிட்ட உண்மை இருந்துச்சு. அந்த உண்மை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களிடம் இருக்குது. அதுக்கான ஆதரவு தான் மக்கள் வரும்பொழுது ஒரு உண்மையான தலைவரும் ஒரு நம்பிக்கையான தலைவரும் 26க்காக 50 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் கேப்னே சொல்லலாம். ஒரு 50 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன் கேப்பு. அந்த கேப்பில் தான் இவ்வளோ பெரிய ஆதரவுகள் வந்துட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து தனித்து போராடல, மக்களோட இணைந்து மிகப்பெரிய சக்தியாக போராடிட்டு இருக்கோம். வாட் நெக்ஸ்ட்? ஏறக்குறைய திமுக அதிமுக 2 கூட்டணிகளுமே சீல் ஆயிடுச்சு. தாவேக்கா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கடந்த ஒரு வருஷமா தலைவர் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதோ அந்த பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய வேலையாக இருந்துச்சு. எஸ்ஓபியை உருவாக்குனாங்க. 6 டிஸ்ட்ரிக்ட் மேலே எங்களால் போக முடியாத அளவுக்கு எஸ்ஓபியை போட்டாங்க. எஸ்ஓபியை நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது, எங்களுக்காகவே போட்ட எஸ்ஓபிக்கு வந்து நாங்கள் தான் ஃபைல் பண்ணோம் கேஸையே, ஆனால் எங்களையே வந்து அரசு கூப்பிடவே இல்லை. அப்போ இந்நேரம் 32 டிஸ்ட்ரிக்ட் 34 டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரச்சாரம் போயிட்டு வந்திருக்க வேண்டியதை இன்னைக்கு முடக்கிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு ஒரு போலி பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. இது கூட தஞ்சாவூரில் சொல்லியிருப்பாரு, எஸ்ஓபியை போட்டு முடக்கிட்டு என்ன வீட்டிலே இருக்கியான்னு கொஸ்டின் கேட்கறதுலாம் போயிடும். கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இங்கே காவல்துறை வந்து நியூட்ரல் ஆகும், முதலமைச்சரோட சைன் வந்து இன்வாலிட் ஆகும். இன்வாலிட் ஆகும்போது எல்லா தலைவர்களும் சாலையில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அப்போ அவருடைய சூறாவளி பிரச்சாரம் தமிழக வரலாற்றை மாற்றும். அடுத்த தொடர்ச்சியாக டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகுதான் தலைவர் எல்லாம் வருவார். அப்படின்னு வேற இப்போ என்ன பண்ணுறது? காவல்துறை வந்து இன்னைக்கு பர்மிஷன் கேட்டிங்கன்னா 10 நாள் 5 நாள் ஆக்குறாங்க. 5000 பேத்துக்கு மேலே மக்களை கூட்டிகிட்டு வந்தா, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய பாதுகாப்பு காவல்துறை பொறுப்பா? இல்லை நீங்களே உங்களுக்கான பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அரசு. அப்படி ஒரு எஸ்ஓபியை போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தும் போது 25,000 பேர் வந்தால் 1.5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அதை காவல்துறையும் நாங்களும் சேர்ந்து தான் வந்து அதை நிர்வகிக்க முடியும். ஆனால் அப்படி நாங்கள் வந்து ஒரு கூட்டம் கூடும்போது எதா ஆச்சுன்னா உடனே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவர் மேலே ஒரு கொலைப்பழி சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையும் அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹோம் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களும் இருக்கும் பொழுது இந்த காவல்துறையை நம்பி நாங்கள் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை வந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து தஞ்சாவூர் மீட்டிங்கில் சொன்னார், உங்களுடைய எஸ்ஓபி எங்களுக்கு எதிராக இருக்குது. எந்த ஜனநாயக சக்திகளும் இந்த எஸ்ஓபிக்கு எதிராக குரல் கொடுக்கல. ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஃபைல் பண்ணுறோம். ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லை. நாங்கள் சட்ட ரீதியாக போகிறதுக்காக கண்டிப்பாக நியூட்ரலாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் சட்டம் ஒழுங்கும் காவல்துறையும் போடும் பொழுது எல்லா ரோட்ஸும் ஓப்பன் பண்ணப்படும். அப்போ ஒவ்வொரு சாலையாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும்.